நீ தள்ளி விட்டு அவ செத்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இப்படி மாட்டிக்கிட்டியம்மா. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாதுமா. நம்ம கிட்ட என்ன இல்ல? பணம் இல்லையா? அதிகாரம் இல்லையா? நாம நினைச்சா யாருக்கிட்ட வேணா பணத்தை கொடுத்து இந்த வேலையை செய்ய வைக்க முடியும். நீ ஏன்டா இதுல டைரக்டா இன்வால்வ் ஆன? உன்கிட்ட பணம் வாங்கினவனே உன்னை காட்டி கொடுத்துட்டான். நாளைக்கு கோர்ட்ல நீதான் சிந்துவை தள்ளி விட்டேங்கிறத நிரூபிச்சுட்டாங்கன்னா உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்மா. இது உனக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் தான். இனிமே இந்த மாதிரி காரியத்தை செய்யாதம்மா. உனக்கு என்ன, சிந்துவையும் சிவாவையும் பழி வாங்கணும், அவ்வளவுதானே? அப்பா இருக்கேன் உனக்கு, நான் பாத்துக்கிறேன். ஸ்னேகா, நீ ஒண்ணு கவலைப்படாத. சிந்து உயிர் ஸ்னேகா லவ் பண்ணிட்டு இப்ப இவ கூட வாழ போறேன்னு சொன்னா யாரால தாங்கிக்க முடியும்? ஸ்னேகா இன்னும் உன்னை மறக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா சிவா. அதனாலதான் இப்படி யோசிக்காம தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. சிவா சிவா, இத நீ பெருசு படுத்தாத. அவ மேல போட்டுக்கிற கேஸ முதல்ல வாபஸ் வாங்க சொல்லு. வாபஸா? சத்தியமா இந்த கேஸ நான் வாபஸ் வாங்க சொல்ல மாட்டேன் சார். அவ ஒரு தப்பு பண்ணல சார், அவ பல தப்பு பண்ணிருக்கா. அதனால அவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். சிவா, ஸ்னேகா ஜெயிலுக்கு போக கூடாது சிவா, புரிஞ்சுக்க. சிந்துக்கு தான் ஒண்ணு ஆகலையே சிவா, அப்புறம் ஏன் கேஸ வாபஸ் வாங்க மாட்டேங்கிற? என்ன சார் சொல்றீங்க? என்னாலெல்லாம் கேஸ வாபஸ் வாங்க